நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. எது சரியில்லைன்ற? ராகவ் வேணாம். நீ பேசாம இரு. மீரா நம்ம வீட்டுக்கு வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல. ஆனா நீங்க அவகிட்ட நடந்துக்கிற விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா. என்ன பிடிக்கல? மீரா நான் கல்யாணம் பண்ணியிருக்கிற பொண்ணுமா. ஆனா நீங்க அவ்வளவுதான் வேலைக்காரன் நடத்துற மாதிரி நடத்துறீங்க. ராகவ் அப்படி பேசாத. என் பையன் என்கிட்ட பேசுறான். யாரும் நடுவுல வர தேவையில்ல. அம்மா என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? யாரோ ஒருத்தங்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவ என்ன பேசினாலும் தப்பு சொன்னா என்னம்மா பண்றது? இனிமே உன் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்ப்பா. போதுமா? ஐயோ ஆண்டி அப்படி. ஏண்டா நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது கெட்டது கூட சொல்லி கொடுக்க கூடாதா? சொல்லி கொடுக்குற தப்பு இல்லம்மா. ஒரு வாரம் 10 நாள் போட்டோம். பொறுமையை எடுத்து சொல்லுங்க, புரிஞ்சுப்பா, கத்துப்பா. அதை விட்டுட்டு வந்த முதல் நாளே மிலிட்டரி கேம்ப்ல இருக்கிற மாதிரி ஆர்டர் போட்டா எப்படிமா? நேத்து வரைக்கும் என் பையன் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல. வந்து ஒரு நாள் கூட ஆகல. இவ என்ன சொல்லி அவனை மாத்துனான்னு தெரியல. மோ ஐயோ ஆண்டி அப்படிலாம் எதுவும் இல்ல ஆண்டி. போதுமா? இனி இந்த வீட்ல உன் விருப்பப்படி இருந்துக்கோ. உன்னை நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன். வந்த முதல் நாளே குடும்பத்தை பிரிச்சுட்டல. என்னது குடும்பத்தை பிரிச்சாளா? அப்பா இதுக்கு மேல அம்மா ஒரு வார்த்தை பேசினாங்க, நாங்க 2 பேரும் இப்பவே இங்க இருந்து போயிடுவோம்.